नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिधिये वासिष्ठाय नमो नमः நம சர்வேபியா. அந்த அப்சரஸ் மீன் வடிவத்தில் இருக்கிறச்ச 2 பிள்ளைகள் பிறந்தான்னு சொன்னோமா, அதில் ஒரு பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னோமா. இப்போ அந்த பெண் குழந்தையும் தான் மீனவன் ராஜா இடத்துல கொடுத்து வச்சிருந்தார். அந்த மீன் வாசனையுடைய அந்த பெண்ணை இப்போ ராஜா தன் கையால் மீனவன் இடத்துல ஒப்படைக்கிறார். சொல்கிறார், இந்தாங்கோ இவளை உங்கள் பெண்ணாக வளர்த்துக்கோங்கோ அப்படின்னு ராஜா ஒப்படைக்கிறார். அவளுக்கு இயற்கையிலேயே அற்புதமான அழகும் கல்யாண குணங்களும் நிரம்பி இருந்துதான். கல்யாண குணங்கள்னாக்க நற்பண்புகள் அதெல்லாம் நிரம்பி இருந்தவளாக இருந்தா, அழகிய புன்முறுவல் உடையவளாக இருந்தா. அதனால அவளுக்கு சத்தியவதின்னு பேர். ஆனால் அவள் அந்த மீனவனுடைய வளர்ந்ததுனால அவளுடைய சரீரத்தில் அவளுக்கு அந்த மீன் வாசனை இயல்பாகவே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவள் அப்பாவுக்கு சுஷ்ரூஷை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு படகு எடுத்துண்டு யமுனையில் போயின்னு இருக்கா. அப்போ பராசரர் அந்த வழியாக தன்னுடைய ஆசிரமத்துக்கு போயின்னு இருக்கறச்சே ஒரு நாள் சத்தியவதியை பார்க்குறார். அவள் பார்க்குறதுக்கே அப்படி அத்தியாச்சரியமாக இருந்தாளாம், அவ்வளோ அழகாக இருந்தாளாம். எந்த அளவுக்குன்னா சித்தர்களே கூட ஆசைப்படும் அளவுக்கு இவள் அவ்வளோ அழகாக இருந்தாளாம். திவ்யாம் தாம் வாசவீம் கன்யாம் ரம்போரும் முனிபுங்கவக சங்கமம் மம கல்யாணி குருஷ்வேத்யபியபாஷத. ரிஷிகளில் சிறந்தவராய் இருக்கக்கூடியவர் வாசவி இருக்கக்கூடியவளை பார்த்து, வாசவின்னா என்ன அர்த்தம்னா வசுவனுடைய பெண் வாசவி. அந்த வாசவி என்று சொல்லக்கூடிய திவ்யமான அந்த பெண் கன்னிகை, அழகிய தொடைகளை உடையவள், அவள் அந்த இடத்துல இருக்கா. அவளை பார்த்து ரிஷிகளில் சிறந்தவராய் திகழக்கூடியவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏ அனுகிரகிக்கப்பட்ட பெண்ணே, என்னோட நீ சங்கமிக்கணும்னு அவர் கேட்குறார். அப்போ அவ உடனே சொன்னாலாம், ஹே மகரிஷியே, நடுவில் இந்த யமுனை நதியானது ஓடின்றிருக்கு, 2 கரையிலையும் ரிஷிகள் நின்றுருக்கா. அவளை பார்க்க வச்சு எப்படி நான் உங்களுடைய இந்த ஆசையை பூர்த்தி பண்ண முடியும்னு அவள் கேட்குறா. உடனே அவள் சொன்ன மாத்திரத்தில் பகவானான அந்த மகரிஷி அவர் அடுத்த க்ஷணமே மொத்த இடத்தையும் இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஒரு பனிமூட்டத்தை உருவாக்கிட்டார். இப்போ யாராலையுமே இங்கே என்ன நடக்கிறதுன்றதை பார்க்க முடியாது. அப்படி ஒரு பனிமூட்டம் நிரம்பிய ஒரு இடமாக அந்த இடத்தையே மாற்றிவிட்டார். திருஷ்டுவா சிருஷ்டம் தூ நீஹாரம் ததஸ்தம் பரமர்ஷினா விஸ்மிதா சாபவத்கன்யா வீடிதாச்ச தபஸ்வினி. இந்த தபஸ்வினியாய் இருக்கக்கூடியவள், தபஸ்வினா தபசுகளை உடையவள்னு அர்த்தம். ஏன்னா இவ யாரோடைய பெண்ணாக வளர்ந்திருக்கா? வசுவனுடைய பெண்ணாக வளர்ந்திருக்கா. உபரிச்சர வசு மகாராஜா சாமானியப்பட்டவரா? இல்லை, தபசக்தி உடையவர். ஏன்னா அவரே கோர தபஸ்கள்லாம் பண்ணியிருக்கார். அவர் ரொம்ப தீவிரமான கடினமான தபசையெல்லாம் பண்ணியிருக்கார். அப்புறம் தான் அந்த சமயத்தில் தான் இந்திரன் தடுத்தான், தபசை கெடுத்தான். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் அவர் தபசக்தி உடையவர் தானே. அப்போ அவருடைய பெண்ணாக இவ வளர்ந்துருக்காளே இத்தனை வருஷம், தபசக்தி இல்லாத போயிடுமா? இவளும் தபஸ்வி தான். இந்த தபஸ் அப்படின்றது வசு மகாராஜாவுக்கு மாத்திரம் இல்லை, வாசவிக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே உண்டு. இப்போ அடியனுக்கும் இருக்கும், கேட்குற உங்களுக்கும் தபசக்தின்றது இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவில் தபசக்தின்றது இருக்கும். அதை யாரும் வளர்த்துக்காத காரணத்தினால தபசக்தி இல்லையோ அப்படின்னு தோணும். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளாம் வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாது, சமாஷேனம் பரண்யாசம் பண்ணிட்டவா, சரணாகதி பண்ணிட்டவா வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நியமம் இருக்குது. இந்த வெங்காயம் பூண்டு ஒரு 3 மாதம் சாப்பிடாமல் இருந்து பாருங்களேன், புத்தி தானே மாறும். அதே மாதிரி வெளியில் இந்த ஹோட்டல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் சாப்பிடாமல் இருந்து பாருங்க, புத்தி மாறும், தபசக்தி தானாக கூடும். அதே மாதிரி லௌகீகத்திலே இருந்தாலும் கொஞ்சம் போகிற அந்த பக்கம் போய் பெருமாளை சேவிக்கிறது, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறது,
பெருமாளை பற்றி நினச்சிண்டே இருக்கிறதுன்னு சொல்லுங்கோ. கண்டிப்பாக அதனால ஒரு தபசக்தியானது உள்ளே வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போகிற காலம்பரை எழுந்துண்டு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணின மந்திரத்தை ஜபம் பண்ணுறது, இல்லை பெருமாளை தியானம் பண்ணுறது, ஆச்சாரியனை தியானம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் போகிற இதையும் அடிஷ்னலாக பண்ண ஆரம்பிங்கோ. தபஸ்தானே வர ஆரம்பிக்கும். வார்த்தை பேசாதீங்கோ. கோயிலுக்கு போனால் வார்த்தை பேசாத அப்படின்பா. வார்த்தை பேசாதனா தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது, அடுத்தவா மனசு காயப்படுற மாதிரி பேசக்கூடாது. அது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தேன்னாக்கவே நல்ல விஷயங்கள்ல மனசு தானா போக ஆரம்பிக்கும். இதுலெல்லாம் மனசு செதறது இல்லையா? எல்லாராலையுமே பகவான் இடத்துல பக்தி பண்ண முடியும், முடியாதைக்கு இல்லை. பக்தி யோகத்தை வேணா பண்ண முடியாதுன்னு சொல்லலாம் எல்லாராலையும். ஆனால் எல்லாருக்குமே பகவான் இடத்துல ஒரு பிரீத்தின்றது ஒன்று இருக்குது. அது இருக்கிறதுனால தான் இத்தனை தூரம் நம்ம வந்துட்டு இருக்கோம், பெருமாளை சேவிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் போகிற அந்த தபசக்தியை வளர்த்துண்டோம் அப்படின்னா நமக்கே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்ம எப்படி பார்க்குறோம், நமக்குள்ளே இருக்கிற மாற்றங்கள் என்னன்றதை உணர முடியும். கொஞ்சம் போகிற தபசக்தியை இப்படிலாம் வளர்த்துக்கலாம் அப்படின்னு போட்டோம். இப்போ தபஸ்வினியாக இவள் இருக்கா. சத்தியவதிக்கு 3 பேர் பார்த்தாச்சு, காளி, சத்தியவதி, வாசவி. இப்போ அடுத்தது இன்னும் 2 பேர் வரும், அதையும் பார்க்கலாம். திடீர்னு எல்லா இடத்துலையும் பனிமூட்டம் ஏற்பட்டதை பார்த்துட்டு பகவான் இப்படி பண்ணியிருக்காரேன்னு ஆச்சரியமாக அவ வியப்போட பார்க்குறா. என்ன இது சட்டுன்னு இந்த இடத்த அப்படியே பனிமூட்டமாக மாற்றி இருளாக மாற்றிட்டாரே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் தபஸ்வினியாக இருக்கக்கூடியவள் இப்போ லஜ்ஜைக்கு தலைவியாக மாறிவிட்டா. அந்த மாதிரி இவ இப்போ மாறினதுக்கு அப்புறமா சத்தியவதி சொல்கிறாளாம், ஹே மகரிஷியே, எங்கள் அப்பாவை ஆசிரயித்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக தேவரீர் அறிவீராக, ஹே குற்றமற்றவரே, என்னுடைய கன்யாபாவம் உங்களோட சங்கமிக்கிறதுனால போயிடுமே. பிராமணர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவரே, ஹே மகரிஷியே, இப்படி என்னோட கன்யாபாவம் போயிடுத்து அப்படின்னாக்க நான் எப்படி திரும்பி வீடு திரும்புறது? அதுக்கப்புறம் என்னால் வாழ்க்கையில் எந்த முடிவையுமே எடுக்க முடியாதே. அதனால் ஹே உயர்ந்தவராக இருக்கக்கூடியவரே, மகாத்மாவே, பகவானே, தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் உங்களுடைய மனசில் நிறுத்திண்டு எது சரியோ அதை நீர் பண்ணும் அப்படின்னு சொல்ல, உடனே வைஷம்பாயனர் மேற்படி சொல்கிறார். இப்படியாக அவள் சொல்வதை கேட்ட பின்பு அவர் சொன்னாராம், பிராமணர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவர் அவ சொன்ன இந்த பிரியமான இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு திருவுள்ள முகந்து அவர் சொன்னாராம், என்னோட நீ சேர்ந்தப்புறமும் கூட நீ எப்பொழுதுமே கன்யாபாவத்தை உடையவளாய் இருப்பாய் அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு சொல்கிறாராம், ஹே பெண்ணே, உனக்கு என்ன வரம் வேணுமோ, நீ என்ன அடையணும்னு ஆசைப்படுறியோ அந்த வரத்தை நீ கேளு, நான் உனக்கு அதை பிரசாதத்தை நான் கொடுக்கறேன். நான் இது வரைக்கும் கொடுத்த வரம் எதுவும் பலனில்லாத போனதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஏவ முக்துவா வரம் பவ்ரே, இந்த மாதிரி இவர் சொன்ன மாத்திரத்தில் அந்த பெண் ஒரு வரத்தை கேட்டாளாம். என்ன தெரியுமா? என்னுடைய இந்த உடம்பானது சுகந்தத்தை வீசக்கூடியதாய் என்றும் இருக்கட்டும் அப்படின்னு கேட்க, உடனே பகவான் பிராதான் மனசக, பகவான் அதை அனுகிரகித்தாராம். பிராதான் மனசக, அவ மனசில் என்ன ஆசைப்பட்டாலோ அதை பகவான் அனுகிரகம் பண்ணிவிட்டார். அதன் பின்பு அந்த வரத்தை வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். சட்டுன்னு அவள் அந்த ஸ்திரீபாவ குணபர்வத்தை அடையறா. அடைஞ்ச உடனே ஆச்சரியமான அந்த கர்மங்களை செய்திருக்கக்கூடிய அந்த ரிஷியினுடைய சம்சர்க்கத்தை இவ ஏத்துண்டாளாம். இவளை அதுக்கப்புறமா எல்லாரும் கந்தவத்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சாளாம். ஏன்னா நல்ல சுகந்தத்தை உடையவள், அதனால கந்தவத்தின்னு பேரு. அடுத்தது யோஜன கந்தான்னு பேரு. யோஜன கந்தானாக்க ஒரு யோஜனம் தூரம் தள்ளி இருந்தாலும் இவளுடைய வாசனையானது அவ்வளோ தூரம் வருமா, அதனால யோஜன கந்தான் இவளுக்கு இன்னொரு பேரு. அதுக்கப்புறம் ஆச்சரியமான அந்த பகவான், அதுக்கப்புறம் பகவான்
புறப்பட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டார். இதன் பின்பு சத்தியவதி அவள் பெற்ற அந்த வரத்தை நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம். அதன் பின்பு அவள் உடனே கர்ப்பவதியானாள் பராசரனுடைய சம்யுக்தத்தினால. பின்பு அவள் அந்த யமுனை த்வீபத்திலேயே குழந்தை ஈன்றெடுத்தாள். ரொம்ப சக்திசாலியான குழந்தை. ஏன்னா சாமானியப்பட்டவருடைய சம்சர்க்கத்தில் அவளுக்கு அது ஏற்படலை. பெரிய மகரிஷி பகவான் பராசரக அவர் மூலியமாக வந்திருக்குன்றதுனால பெரிய சக்திசாலியான பிள்ளை பிறந்துதான். இந்த குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே தன்னுடைய சங்கல்ப சக்தினால் மட்டுமே பெரிய குழந்தையாக வளர்ந்து நிற்கிறது. சங்கல்ப மாத்திரத்தில் அந்த குழந்தை வேதாங்கங்களையான கற்றுடுறது. அதன் பின்பு அவருடைய தாயாரனுடைய ஆக்ஞையை பெற்றுண்டு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு புறப்படுறார். அந்த சமயத்தில் தன் தாயாரிடத்துல சொல்லிவிடுறார், அம்மா நீங்கள் என்னை நினச்ச மாத்திரத்தில் நீங்கள் என்னை எப்போ நினைக்கிறீங்களோ நீங்கள் நினச்ச உடனே நான் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பேன் அப்படின்னு சொல்லிவிடுறார். இப்படியாக துவைபாயனர் சத்தியவதியினுடைய கர்ப்பத்தில் பராசரர் மூலியமாக பிறந்தார். அவர் த்வீபத்தில் பிறந்ததுனால அவருக்கு துவைபாயனர்னு பேர். அப்படிப்பட்ட உயர்ந்த மகரிஷி, தர்மம் அறிந்தவர், விஷயங்களை நன்கு அறிந்த வித்வானான அவர் தர்மம் ஒரு யுகத்திலையும் ஒரு காலம் இழக்கும் அப்படின்னும், அதே நேரத்தில் ஆயுசு சக்தி இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய யுகத்தில் கம்மியாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுண்டு பிரம்மாவிற்கும் பிராமணர்களுக்கும் நன்மை பயர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வேதங்களை எல்லாம் பிரித்தார். ஆனால்தான் அவருக்கு வியாச அப்படின்னு பெயர் வந்தது. அதன் பின்பு வேதங்களையும் 5வது வேதமான மகாபாரதத்தையும் தன் சிஷ்யர்களுக்கு சொல்லி வைத்தார். அவருடைய சிஷ்யர்களில் சொல்லும் பொழுது சுமந்த, ஜைமினி, பைலர், அவருடைய திருக்குமாரரான சுகர், பின்பு ஐஷம்பாயனரான எனக்கும் அவர் இந்த வேதத்தையும் 5வது வேதமான மகாபாரதத்தையும் சொல்லி வைத்தார். இந்த பாரத சம்ஹிதையை அவர் இவர்கள் மூலியமாத்தான் பிரகாசிப்பித்தார். அதன் பின்பு சாந்தனுவுக்கு கங்கையினுடைய கர்ப்பத்தின் மூலியமாக பீஷ்மர் பிறந்தார். அவர் மகா யசஸ்வியாக இருந்தார். அதே நேரத்தில் பெரிய வீரியவானாக இருந்தார். நிகரில்லாத பலத்தை உடையவராயிருந்தார். அதே போல ஒரு பெரிய பிரசித்தமாயும் மகா யசஸ்வியான வேதங்களை நன்கு அறிந்த பகவான் ரிஷி ஒருத்தர் இருந்தார். அவர் பிரசித்தி பெற்றவர் லோகம் முழுக்க. அவரோட பெயர் அணிமாண்டவ்ய அப்படின்னு. அவர் சாது தான். ஆனால் அவரை ஒரு நாள் அவர் செய்யாத திருட்டுக்கு அவருக்கு ஆயுட்தண்டனையை கொடுத்துடுறா. அதன் பின்பு இந்த மகரிஷி தர்மரை கூட்டு சொல்கிறாராம், என்னுடைய சின்ன வயசில் நான் ஒரு பூச்சியை புல்லால் குத்தினேன். ஹே தர்மரே, இந்த ஒரு பாவம் தான் நான் பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குது. வேறு எந்த பாவமும் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷங்களாக இந்த தபஸை நான் பண்ணிட்டு வரேன். இந்த 1000 வருஷங்களாக நான் பண்ண இந்த தபஸில் சின்ன வயசில் நான் பண்ண அந்த ஒரு பாவம் தீராமையாக இருந்திருக்கும் அப்படின்னாக்க, இவர் விஷயம் தெரியாத அறியாத வயசில் தப்பை பண்ணிவிட்டார். சாஸ்திர ரீதியாக பார்த்தாக்க குழந்தை பிறந்து 12 வயசு வரைக்கும் அதுக்கு இந்த புண்ணியம் பாவம் எல்லாம் கணக்கில் இல்லை. 12 வயசுக்கு அப்புறமா, அதாவது 13வது வயதிலிருந்து அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணினாலும் என்ன நல்லது பண்ணினாலும் அத்தோடைய புண்ணிய பாப்ப கணக்கில் போய் அது சேரும். அதை தான் இவர் இந்த இடத்துல சொல்கிறார், நான் அறியாத வயசில் பண்ணின அந்த சின்ன தப்பு இத்தனை வருஷம் நான் தபஸ் பண்ணியிருக்கேன், அந்த பாப்பம் அழிஞ்சிருக்காதா? ஹே தர்மரே, இதை சொல்லுங்கோ அப்படின்றாரோ இல்லையோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பாப்பம் கணக்கிலேயே இல்லையே, அப்புறம் நான் ஏன் இந்த தண்டனை அனுபவிக்கணும் செய்யாத தப்புக்கு
அப்படின்றது தான் அணிமாண்டவியரனுடைய கேள்வி. அதனால் அவர் இப்படி கேட்குறார். கேட்டுட்டு அவர் சொல்கிறார், ஒரு பிராமணனை கொல்றது ரொம்ப பெரிய பாப்பம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பாப்பங்கள்லேயும் அதி குரூரமான கொடூரமான பாப்பம் பிராமணனை கொல்றது தான். ஹே தர்மரே, இந்த பாப்பத்தை நீ பண்ணினத்தினால நீ இந்த பூமியில் சூத்ர குலத்தில் பிறப்பாயாக அப்படின்னு சொல்லிடுறார். இவர் பண்ணாத தப்புக்கு இவருக்கு இப்போ மரண தண்டனையை வழங்கியிருக்கா. அதைத்தான் அணிமாண்டவியர் சொல்கிறார், நான் பண்ணாத தப்புக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கியே, ஒரு பிராமணனை கொல்றதுன்றது மற்ற எல்லா பாப்பங்களும் விட ரொம்ப கொடூரமான குரூரமான பாப்பம். அந்த பாப்பத்தை நீ பண்ணுறதுக்கு துணிஞ்சதுனால, தர்மம் தவறினத்தினால நீ இந்த பூமியில் சூத்ர குலத்தில் பிறப்ப அப்படின்னு சொல்லிடுறார். இப்படியாக சபிக்கப்பட்டவராய் தர்மர் சூத்ர குலத்தில் விதுரராக பிறந்தார். விதுரர் நன்னா விஷயம் தெரிஞ்சவர், அப்பழுக்கற்றவர், தர்மம் தெரிஞ்சவர். அதன் பின்பு கவல்கணரனுடைய பிள்ளையாக சஞ்சயன் ரிஷி போன்று இருக்கக்கூடியவர் பிறந்தார். அதன் பின்பு உயர்ந்த பலசாலியான கர்ணனை சூரியனுடைய அனுகிரகத்தில் குந்தி அவள் கன்னிகையாக இருக்கும் பொழுது பெத்துண்டாள். அந்த குழந்தை தன்னுடைய அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து வரும்பொழுது கவச்ச குண்டலங்களோட பிறக்கிறதா, பெரிய தேஜஸ்வியா அழகனா இருந்ததா அந்த குழந்தை. அதன் பின்பு மொத்த பிரபஞ்சமும் அனுகிரகத்தை பெறணும் அப்படின்ற காரணத்துக்காக உலகம் முழுக்க பிரசித்தி பெற்ற அந்த சாக்ஷாத் விஷ்ணு வசுதேவருக்கும் தேவகிக்கும் விஷயம் தெரிஞ்சவா எல்லாருமே இவர் சூக்ஷ்மமான காரணம் எல்லாவற்றிற்கும்னு சொல்றா. அழிவில்லாதவர், பிரதான பிரம்மமாக இருக்கக்கூடியவர், திரிகுணாத்மகமாக இருக்கக்கூடியவர். இந்த மொத்த பிரபஞ்சத்தையுமே அவர் தான் தாங்குறார். இந்த பிரபஞ்சம் முக்குணங்களை உடையது சிருஷ்டி ஆனதுலேருந்து. அதனால் இவர் மொத்தமாக இதெல்லாத்தையும் தாங்குறார். ஆனால் முக்குணங்களும் அவரிடத்துல லயிச்சிருக்கிறதுனால திரிகுணாத்மகம். அதே நேரத்தில் அவர் உயர்ந்த ஆத்மாவாயும் அவ்யயமாயும் அவரே பிரகிருதியாயும் இருந்துண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கின்றாரே. ஆனால் சிருஷ்டிக்க காரணமாக இருந்துண்டு எல்லாத்தையும் தன்வசத்தே வைத்து கொள்ளக்கூடியவராய், புருஷராய், சத்துவகுணத்தை மையப்படுத்தியவராய், அதே நேரத்தில் அனந்தனாய், தன் சங்கல்பத்தை தவிர பாக்கி எந்த சங்கல்பத்தினாலையும் யாராலையுமே அவரை நகர்த்த முடியாதவராய், அதே நேரத்தில் உயர்ந்த தேவதையாய் இருக்கின்றாரே அவர்தான் நாராயணன். அவரே தாத்தா, அவரே அவ்யக்தமாக இருக்கக்கூடியவர், தேஜஸ்வியாய் இருக்கக்கூடியவர், உத்தமராய் இருக்கக்கூடியவர், அதே நேரத்தில் எல்லா விஷயங்களுக்கும் அந்தர்யாமியாய் இருக்கக்கூடியவர். இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததா, ஒன்றுமே இல்லையா, இங்கே வெறுமை ஜலம் மட்டும்தான் இருந்ததா, எல்லா இடத்துலையும் இருள் சூழ்ந்திருந்துதான். தமஸ் நிறைஞ்சு ஜலம் நிறைஞ்சிருந்த சமயத்திலையும் இருந்தவர் இந்த பிரம்மம் தான் அப்படின்னு நாசதீய சூக்தம் சொல்கிறது வேதத்தில். அப்படி இருந்தவராய், அதே நேரத்தில் ஷாட்குண்ய பரிபூர்ணனாய், ஆதியும் அந்தமும் மத்தியமும் இல்லாதவராய் உயர்ந்தவராய் இருக்கின்றாரே இவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் பிதாமகராய் இந்த அந்தக விருஷ்ணி வம்சத்தில் அவதரித்தார். இந்த பிரபஞ்சத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கோசரம். பின்பு சாத்தியகி கிருத்தவர்மா இவா ரெண்டு பேருமே சகல சாஸ்திர விஷயங்களில் நன்கு அறிந்தவர், பெரிய பலசாலி. எப்பொழுதுமே நாராயணனுக்கு அடிபணிந்து போகக்கூடியவர்கள். இவா ரெண்டு பேர் சாத்தியகா ஹிருதிகா மூலியமாக பிறந்தவர்கள். அதன் பின்பு உயர்ந்த மகரிஷியான பரத்வாஜரனுடைய விதையானது ஒரு பானையில் அது வளர்ப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அந்த விதையிலிருந்து துரோணர் பிறந்தார். கௌதமரனுடைய விதையிலிருந்து ஒரு கொத்து நாணல்களில் விழுந்து கிருபி அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வத்தாமனுடைய தாயாரும் கிருப உயர்ந்த பலசாலியுமாக இருக்கக்கூடியவர் பிறந்தார். அதன் பின்பு துரோணர் கிருபி மூலியமாக அஸ்வத்தாமனை ஈன்றெடுத்தார். அதன் பின்பு
யாகத்தினுடைய அக்னியிலிருந்து திருஷ்டத்யும்னன் அக்னியோட தேஜஸ்க்கு நிகரான தேஜஸோட பிறந்தார். உயர்ந்த நாயகனாய் பிறந்தார். பின்னால துரோணரை கொல்றதுக்கோசரம் இவர் இப்ப வில்லோட தான் திருஷ்டத்யும்னன் பிறக்கிறார். அதன் பின்பு அதே அக்னியிலிருந்து கிருஷ்ணா அப்படின்றவள் தேஜஸ்வியாய் பிறக்கிறா. இவ எப்படி இருந்தாலும் உத்தமமான ரூபத்தை உடையவளாய் உயர்ந்த அழகுடையவளாய் இருந்தா. அதன் பின்பு பிரக்லாதரனுடைய சிஷ்யர்கள் நக்னஜித், அதுக்கப்புறம் சுபல, இவா 2 பேருமே பிறக்கிறா. சுபலாக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அவருக்கு சகுனின்னு பேரு. தேவதைகளுடைய சாபத்தினால தர்மத்துக்கு எதிரியாயும் ஜீவராசிகளை அழிப்பவராயும் இந்த உலகத்தில் பிறக்கிறார். அதன் பின்பு அவருக்கு ஒரு பெண் பிறந்தது. அவள் தான் துரியோதனனுக்கு அம்மாவா இருந்தா. இவா 2 பேருமே இந்த உலகத்துக்கு தேவையான அர்த்த விஷயங்கள்ல நன்கு ஞானத்தை உடையவர். கிருஷ்ணத்வைபாயனர்கிட்டேந்து பிறந்தவர்கள் தான் திருதராஷ்டர், மனுஷர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியவர். பாண்டு உயர்ந்த பலசாலியாயும். இவா 2 பேருமே விசித்திர வீரியனுடைய மனைவிகள் மூலியமாக பிறந்தா. பின்பு அவரிடத்திலிருந்து ஒரு சூத்ர பெண்ணனுடைய கர்ப்பம் மூலியமாக உயர்ந்த புத்திசாலியான சாமர்த்தியசாலியான தர்ம அர்த்தம் 2 அறிந்தவராய் குற்றமற்றவராய் இருக்கக்கூடிய விதுரர் பிறந்தார். பாண்டுவனுடைய 5 பிள்ளைகள் பிறந்தன. அவருக்கு 2 மனைவி. யுதிஷ்டர் மூத்தவளுடைய கர்ப்பத்தில் பிறந்த யுதிஷ்டர் தர்மரனுடைய பிள்ளையாயும், விருகோதரன் பீமன் மாருதவனுடைய பிள்ளையாயும், எல்லாரை காட்டிலும் பிரதானமாய் முதன்மையாய் திகழக்கூடியவரும் சிறந்த வில்லாளனுமான தேஜஸ்வியான அர்ஜுனன் இந்திரனுக்கு பிள்ளையாக பிறந்தார். நகுலன் சகாதேவன் நல்லா ஆச்சரியமா ரொம்ப அழகா இருக்கக்கூடியவர்கள். இந்த 2 குழந்தைகள் எப்பொழுதுமே அவளுடைய உடன் பிறந்தவர்களுக்கு சுஷ்ரூஷ பண்றதுல ஈடுபடுறாளே. இவா 2 பேர் அஸ்வினி குமாரர்களுடைய அனுகிரகத்துல பிறந்தா. பின்பு திருதராஷ்டருக்கு 100 பிள்ளைகள் பிறந்தனா. அதுல துரியோதனன் முதலானவர்கள் கூடவே யுத்சு வைஷஸ்திரியினுடைய பிள்ளையாக பிறந்தான். பரத வம்சத்தில் தோன்றிருக்கக்கூடியவரே. இந்த 100 பிள்ளைகளில் முக்கியமாக 11 பேர் மகாரதர்களாக இருந்தா. அது ஏற்கனவே துரியோதனன் சொல்லியாச்சு. இப்போ துரியோதனன் தவிர இருக்கிற 10 பேர்: துஷாசனன், துஸ்ஸக, துர்மர்ஷன, விகர்ண, சித்திரசேன, விவிம்சதி, ஜெய, சத்யவிரத, புருமித்ர, யுத்சு. வாசுதேவரனுடைய தங்கையாய் இருக்கக்கூடிய சுபத்ரை அர்ஜுனன் மூலியமாக அபிமன்யுவை ஈன்றெடுத்தாள். ஆதலால் இவன் பாண்டுவனுடைய பேரனாகிவிட்டான். 5 பாண்டவர்களுக்கும் பாஞ்சால தேசத்து பெண்ணான திரௌபதி மூலியமாக 5 பிள்ளைகள் பிறந்தன. யுதிஷ்டருக்கு பிரதிவிந்தியன், பீமனுக்கு சுதசோமன், அர்ஜுனனுக்கு ஸ்ருதகீர்த்தி, நகுலனுக்கு சதானிகன், சகாதேவனிடத்துல மிகவும் பலசாலியான ஸ்ருதசேனன் பிறந்தார்கள். இந்த இளவரசர்கள் அத்தனை பேருமே பார்க்கறதுக்கே அப்படியே ஆச்சரியமா அழகா அத்தனை சாஸ்திரங்களையும் அறிந்தவர்களாக இருந்தன. பீமனுக்கு வனத்தில் இருக்கும்பொழுது ஹிடிம்பா அப்படின்றவள் மூலியமாக கடோத்கச்சன் அப்படின்னு ஒரு பிள்ளை பிறந்தான். துருபதருக்கு இன்னொரு பெண் இருந்தா. அவளுக்கு சிகண்டி அப்படின்னு பேரு. பின்னாளில் ஒரு ஆணாக அவ மாறினா. ஒரு யக்ஷன் ஸ்தூனன்னு பேரு. இவளுக்கு இதை பண்றது தான் உச்சிதம், நல்லதுன்னு சொல்லிட்டு இவளை பின்னாளில் ஒரு ஆணாக மாற்றினார். அந்த மகா யுத்தத்தில் குருக்கள் கூடியிருக்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான ராஜாக்கள் கூடியிருந்து ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுண்டா. அத்தனை ராஜாக்களுடைய பெயரும் என்னால் இப்போ நினைவு கூற முடியல. அதனால் யாரெல்லாம் பிரதானமாக இருக்காளோ அவளை மாத்திரம் இந்த சரித்திரத்தில் உமக்கு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு. உடனே ஜனமேஜயன் கேட்குறார், ஹே பிராமணரே, யாரோடைய பெயரெல்லாம் இப்போ நீர் சொல்லியிருக்கீரோ அவளை பற்றின சரித்திரத்தெல்லாம் தேவரீர் அடியனுக்கு பூர்த்தியாக சொல்லணும். யாரோட பெயரெல்லாம் விட்டு போயிருக்கோ அவா சரித்திரத்தை சேர்த்தி படியனுக்கு விஸ்தரணமாக சொல்லணும். கூடவே மற்ற 1000 கணக்கான ராஜாக்கள்லாம் இருந்தாலே அவளை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கோ. தேவதைகளுக்கு நிகரானவர்களாக இருக்கக்கூடிய இந்த மகாரதர்கள் என்னத்துக்காக இந்த பூமியில் பிறந்தா அப்படின்றத ஹே மகாபாக அவசியம் நீர் எனக்கு சொல்லணும்னு உடனே வைஷம்பாயனர் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
அதுதான் 64வது அத்தியாயம், கடைசி அத்தியாயம் அம்சாவதரண பருவத்துக்கு. வைஷம்பாயனர் சொல்றார், ஹே ராஜா, இப்போ நீர் என்ன கேள்வி கேட்டீரோ அந்த கேள்வி நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் தேவதைகளுக்கே ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பதிலாக கொண்டது. இருந்தாலும் உங்களுக்கு நான் அதை அவசியமாக பரபிரம்மத்தை வணங்கிய பின்பு உங்களுக்கு சொல்கிறேன். ஜமதக்னியினுடைய பிள்ளை பூபாரத்தை குறைக்கணும் அப்படின்றதுக்காக 21 தடவை க்ஷத்ரிய வம்சத்தை அழித்தார். அதன் பின்பு அவர் மகேந்திர மலையில் போயிட்டு தபஸ் பண்ண ஆரம்பித்தார். ஹே அரசரே, பூபாரம் இந்த க்ஷத்ரியர்களை அழிப்பதன் மூலியமாக குறைஞ்சதுக்கப்புறமா க்ஷத்ரிய ஸ்திரீகள் பிராமணர்களுடைய உதவியை கொண்டு தான் அவருடைய வம்சத்தை வளர்த்துண்டு வந்தா. ஹே புருஷர்களில் உத்தமராய் திகழக்கூடியவர்களே, இந்த பிராமணர்கள் அந்த ஸ்திரீகளுக்கு எப்போ அந்த ரிது காலம் வர்றதோ அந்த காலத்தில் மாத்திரம்தான் அவளோட புத்திரபாகியத்துக்காக சேருவாளே தவிர பாக்கி எந்த நாள்லேயும் அவளை இந்த பிராமணர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டா, அவளும் வரமாட்டா. ஏன்னா இவா 2 பேருமே மோகத்தினாலேயோ காமத்தினாலேயோ சேரலை. ஹே புருஷர்களில் சிறந்தவராய் திகழக்கூடியவரே, 1000 கணக்கான க்ஷத்ரிய பெண்கள் இப்படி பிராமணர்களுடைய சம்பந்தத்தின் மூலியமாகத்தான் ஹே ராஜா இந்த பிரபஞ்சத்தில் க்ஷத்ரிய பிள்ளைகள் அதீத பலவானாக பிறந்தனர். அடுத்து வைஷம்பாயனர் என்ன சொல்கிறார் அப்படின்றத நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பெரிவா க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத் யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவத் சங்காரி மகாதேசிகாய நமஹ. நமஸ்காரம். பாரதம் தொடரும்.